இஷ்டத்துக்கு செல்லம் கொடுத்து வளர்க்க வேண்டியது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சரி அழுகாத. அனுபவம் தமிழர். எல்லாரும் எங்க போனீங்க? இப்படி ஆயிடுச்சா? தங்கச்சி ஓடி போச்சுன்னு உனக்கு யாரியா மாமா சொன்னது? நம்ம புள்ளையும் அந்த பயலையும் ரயில்வே ஸ்டேஷன்ல என் கண்ணால பார்த்த மாப்ள. பார்த்தேல அப்படியே அவங்களுக்கு வாட்டர் கேன் பிஸ்கட் பேக்கெட்ல வாங்கி கொடுத்து வழி அனுப்ப வேண்டியதானே. லூசு புடிச்சு நிப்பாட்டிக்க வேண்டியதானியா? அதுக்குள்ள ரயில் போயிருச்சுல, குறுக்குன்னு தடுக்க முடியும்? நாம பயலோல அனுப்பிச்சிருக்க. ஏற்கனவே அவனை நீ கண்டிச்சிருக்க. அதே மாதிரி திரும்ப இப்படி பண்ணிருக்கானா அவனுக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும். சரிதான், சிறப்பா போட்டுட்டாயா. என்னது ஏற்கனவே போய் கண்டிச்சிருக்காங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? உங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிருன்னு நான் தான் உங்களுக்கு தெரிய வேணான்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து என்ன தலைகுனிய வச்சுட்டீங்களடா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு விட்டுருப்பனா? சின்ன பிள்ளைங்கன்றதை காட்டிட்டீங்களடா. என்ன வண்டிய மாமா அட கவனிக்காம சொல்லிட்டேன். ஆமா, இன்னும் ஃப்ரெண்டு வீட்டுல போய் விசாரிப்போம். ஏய் யாரா வீட்டுக்குள்ள வெளிய வாடா, வெளிய வாங்கடா. எங்க அவ பிள்ளை? எது கேக்குற? எங்க வீட்டு பிள்ளைய கூட்டி போனா கேட்காம என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் மரியாதையா பேசு. புள்ளைய பத்தி ஊர்மையா விட்டுருக்க, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? எதுவா இருந்தாலும் விசாரிக்காம பேசாத. என் புள்ள என்ன அப்படி வளர்க்கல. ஏய் இத பார், உன் பையன் திட்டம் போட்டு என் பொண்ணு பின்னாடி சுத்தி இருக்கான். இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் தரேன். உன் பையன் என் பொண்ணை வீட்டுல வந்து உடல மொத்த குடும்பத்தையும் போட்டு எரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. வாங்கடா. நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. சரி சேனலை மாத்துமா? ஏய் சும்மா ரெடி. அந்த அம்மா பாரு எப்படி பேசுறாங்கன்னு. தெரிஞ்சு நீங்க இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அது பொண்ணோட சம்மதம் இல்லாம. பாத்தியா எந்த நேரத்துல எதை பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு விளங்கிரும். சுகன்யா யார கூப்பிடுறாங்க என்னன்னு போய் கேளு. என்ன சாப்பிட கூட விட மாட்டீங்களே. தம்பி அந்த பொண்ணு வருதா? வாய முடிட்டு பேசாமறியா? என்னண்ணே எல்லாரும் வந்திருக்கீங்க? வினோதினி வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போயிருச்சுமா. சொல்லியிருந்தா மட்டும் விட்டுருக்கவா போறீங்க? என்னம்மா அப்படி பேசுற? வேற எப்படி பேசணுங்கிறீங்க? அப்ப வினோதினி போனது உனக்கும் தெரியுமா? எங்க காலேஜ்க்கே தெரியும். காலேஜ் வரைக்கும் தெரியுமா? வெரி குட். ஏமா படிச்ச பிள்ளைங்க பண்ற வேலையாமா அது? படிச்சதே இதுக்கு தானே. என்ன புரட்சி பண்றீங்களா? புரட்சி பண்றீங்களா? மரியாதை சொல்லிரு. அவ எங்க இருக்கா? எதுக்கு? அவ கரியர் கெடுக்கிறதுக்கா? புரியாம பேசாதம்மா. பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுவாரு. இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவீங்க? அந்த ஆளு கௌரவத்துக்காக கொலை கூட பண்ணுவாப்ல. கொலை பண்றதுல என்ன மேன் கௌரவம் இருக்கு? அதெல்லாம் உனக்கு புரியாது பில்லு. என்ன பொண்ணு வேலைக்கு போறதுல என்ன கௌரவம் குறைய போகுது? வேலைக்கு போயிருக்காளா? ஆமா, ஃபைனல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா கோயம்புத்தூர் டைடல் பார்க் போறேன்னா. அப்ப வேலைக்கு போற பொண்ணு எதுக்கு பார்க்குக்கு போகணும்னு கேக்குறேன். ஐயோ மாமா, டைடல் பார்க்னா வேலைக்கு போற இடம் தான். அப்ப அந்த சதீஷ் பையன் கூட ஓடி போலையா? என்னது சதீஷோடயா? அப்ப அவ இன்டர்வியூ போலையா? என்னம்மா இப்படி குழப்புறீங்களேம்மா? நீங்க தானே குழப்புறீங்க. இப்ப புரியுதா? என்னையா புரியுதா? வாயில குத்துடா. சொல்லு பங்காளி. ஐயோ தாத்தா நாங்களும் தேடி போய்க்கிருக்கான். சரி நீ வை பங்காளி. அந்த சதீஷ் பையன் வீட்டில் போய் நம்ம ஆளுக்கு அப்புறம் அடிச்சு உடச்சிட்டாங்களாமியா. மற்ற குறைக்கு நம்ம பெரியப்பா வேற அவன் அப்பனை சட்டை பிடிச்சி விட்டு அசிங்க கொடுத்துருக்காமையா. பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போலயே. ஓட்ட வை மாமா. நல்லா பாத்தியா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பொண்ணு அந்த பையன் தானா? நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். இங்க பாரு, ரெண்டு பேரும் ஒன்னா பாத்தியா? பக்கத்துல பாத்தியா? டே ஆக்கங்கிட்ட கோ ரெண்டு ஒண்ணு தானே. யோ ஒன்னா நிக்கிறதுக்கும் பக்கத்துல நிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒழுங்கா யோசிச்சு சொல்லு. ரெண்டு பேரும் ஒன்னா தான் பார்த்தேன். ஆனா பக்கத்துல நின்னாங்க. பேச்சை நம்பி கலவரம் பண்ணி தர்றாங்க. அருந்ததி, ருத்ரமாதேவி, சந்திரமுகி எங்க வீட்டுக்குள்ள ஓடிதான் போயிருக்கணும். அடியே நீ என்ன யோசிச்சிட்டோம்னு எனக்கு தெரியும். ஏன் வினோதினி மட்டும் ஓடி போலன்னு தெரிஞ்சு நீ செத்த. அப்ப ஓடி போயிருந்தா அப்ப நீ தான் செத்த. அவா இப்ப நம்ம எங்க போறோம்? ஹோட்டல்ல ரூம் போட போறோம். வாயா இறங்குங்க. இவ்வளவு பெரிய ஹோட்டலை நான் பார்த்ததே இல்ல மாப்பிள்ள. ஏ மாமா, ஹோட்டல் இல்ல, டைடல் பார்க். அம்புட்டு கண்ணாடியா வச்சு கட்டிருக்காங்களே. கலவரம் வந்து அடிச்சு உடச்சிட மாட்டாங்க. கலவரமா? இவங்க கலவரம் பண்ற லட்சணத்தை பாத்தியா? டேய் என்ன அந்த பிள்ளைக்கு ஆம்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எர்றாகையா எர்றா போடா போடி. பாக்குறது பல பலன்னு இருக்குல்ல? பின்ன இருக்காதா? ஃபாரின் காரன் கட்டினதாச்சா? நான் அந்த பிள்ளைய சொன்னேன். நானும் அதுதான்டா சொன்னேன். பில்லு Outsiders not allowed. Only employees allowed. Okay, good bye. அப்பாவை கேட்டுன்னு சொல்லு. வாங்கடா போலாம். Don't go inside. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா மாமா அங்க அவுட் சைடு போயிருவேன். அப்புறம் நாரி போயிடும். Outsiders not allowed. என்ன நாட் allowed? பேச வைக்கிறியா? Wait. Let me explain. We're here to find our sister.
She's come here for a job interview. Kindly let them in. What's the problem? Vesty not allowed, sir. Hey, Macha. சொல்லுடா. Vestile. Ulavara kodadam. டேய் இப்போ நாங்க வேட்டி கட்டிட்டு உள்ள போக கூடாது அவ்வளவுதான்டா இத முன்னாடியே சொல்ல வேண்டியதுடா எப்படி கம்பெனி நடத்துறீங்கன்னு பாக்குறோம்டா வாங்கடா போட்டுருக்காங்க சட்டம். Macha ivang asingapaduthranga. ஆமா மாப்ள அசிங்கப்படுத்திட்டாங்க மாப்ள என்ன நம்ம ஊர் நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாப்ள நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட என்ன ஏதுன்னு தெரியும் பாத்தியா அவ வேட்டி கட்டிட்டு உள்ள போக கூடாதுன்ற நீ என்னைக்கு வேட்டில இருக்க என்னைக்கு பேண்ட் போட்டுருக்க உடனே உள்ள விட்டாங்க நாங்க என்ன பண்றதா நீலாம் பெரிய மனுஷன் தானே நீங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் குத்தடிக்கிற முதல்ல வேட்டையை கட்டுங்க மாப்பிள அவன் எங்களை கேவலப்படுத்திட்டு அவனை போய் கேட்காம எங்களை வந்து அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ தங்கச்சி எங்க இருக்குன்னு பாத்தியா இல்லையா இவ்வளவு பெரிய பில்டிங்ல வதவதுன்னு ஆபீஸா இருக்கு எந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூ வந்திருக்குன்னு தெரியல ஆளுக்கு ஒரு பக்கம் இங்க என்ன பண்றீங்க? தங்கச்சி வினோதினி இங்க இன்டர்வியூ வந்துச்சு அதான் எந்த ஆபீஸ்க்கு வந்துச்சுன்னு தெரியல தேடிட்டு இருக்கான் ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் ஆபீஸ் இங்க தானே இருக்கு. ஆமா தங்கச்சி எந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூ வந்திருக்கு? ஈஸியா கஷ்டமா ஏதோ ஒன்னு சொன்னாங்க இசிஎஸ் ஈசிஎஸ்ஸா? ஃப்ரண்ட் ஆபீஸ்ல கேட்டா சொல்லுவாங்கண்ணே. அப்படியா உன் ஃப்ரெண்டோட ஆபீஸா இல்லண்ணே ஃப்ரண்ட் ஆபீஸ்ண்ணே. அதான்ப்பா உன் ஃப்ரெண்டோட ஆபீஸான்னு கேட்டேன் ஃப்ரண்ட் ஆபீஸ்ல ரிசப்ஷன். அட ஏயா மாமா நீ வேற வந்து காட்டுப்பா மாப்பிள யாரோட ரிசப்ஷன் அவங்க ஆயாவோட ரிசப்ஷன் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஈசிஎஸ் எந்த ஃப்ளோர்? யாரை பார்க்கணும்? வினோதினி ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஓகே தேர்ட் ஃப்ளோர். டேய் ஒண்ணும் கேட்க வேணாம் அங்க பாரா என்ன இவன் மட்டும் தனியா வரா அண்ணா எப்படி நீங்க வந்த? சுகன்யா சொன்னாளா? ஏய் சொல்லாம கொல்லாம வந்துட்டு சுகன்யா சொன்னாலா குஷ்பு சொன்னாலான்ட்டு அண்ணா இன்டர்வியூல கலக்கிட்டேன் 5 lakh CTC 2 மாசத்துல ஜாயின் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. த ஆஃபர் லெட்டர். என்ன கோவமா? யோ மாமா கூட்டு வா விடுங்கன்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க அங்க கொப்பன் திருவிழாவே இல்லாம தீ மிதிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்? பத்தாளுக்கு அந்த சதீஷ் பேங்குற நீ ஓடியான்ட்டுன்னு அவ வீட்டை அடிச்சு சட்னி ஆக்கி வச்சிருக்காங்க அது எல்லாம் ஒன்னாலதான் எல்லாம் என்னாலயா உங்களாலயா? அது எங்க யோ இதெல்லாம் பெரிய மனுஷனாயா சோத்த திரையில வேற என்னைய மறைக்கிறேன் அந்த பொண்ணு ஓடி போகாம வேலைக்கு வந்தா நானா பொறுப்பு அதே கேளு இனிமே எவனை சொல்லி என்ன பண்றது போங்க போங்க வாமா ஓ அரைக்க வச்சிருந்த மிளகா விற்க வச்சிருந்த தேங்காவெல்லாம் இறச்சி விட்டு போயிட்டாங்க அவங்கள. ஏமாமா ஏற்கனவே அந்த அன்பு பையன் வந்து மிரட்டிட்டு போயிருக்கியா அப்பயே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு நடந்திருக்குமா? எனக்கே இப்பதான் தெரியுமாப்ல இந்த ரெண்டும் மறைச்சிருச்சுங்க. யாரு சைலுமா? ஏன் சைலு அப்பா விடு இந்த மாமிகிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிக்கணுமா இல்லையா? உனக்கு ஏன் தயக்கம்? சொல்லிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பீங்களா? இல்ல ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாரு. அத்தா சதீஷங்க அவனுக்கு ஒரு போனை போடுங்க. அவனுக்கு கால் போக மாட்டேங்குதுப்பா. சுத்தம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? என்ன மறு வீட்டுக்கு போன மாப்பிள்ள மாதிரி வர்றான்? எல்லாரும் இங்க என்ன எங்கடா போன? நான் எங்க போன உனக்கு என்ன? திமிரு பிடிச்சவன். கேளவி. என்னம்மா திங்ஸ் எடுத்துக்கு வெளில வச்சிருக்கீங்க? நம்ம எங்கயாவது புது வீட்டுக்கு போறோமா? ஆமா உள்ள கூட்டு போய் விஷயத்த சொல்லு நான் வரேன் ஏய் இறங்க மாட்டேன் போயிருச்சா நில்றி. ஏண்டி இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டு குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டேடி. யார் கேவலப்படுத்துறா? உங்ககிட்ட சொல்லாம போயிட்டா அப்படியே ஓடி போயிட்டு அர்த்தமா? என்னம்மா இப்படி பேசுற? ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லாம வெளியில போனா என்ன நினைப்பாங்க? அப்போ ஒரு ஆம்பளை புள்ள சொல்லாம போனா ஒண்ணும் நினைக்க மாட்டீங்க. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை கிடையாதுல்ல? ஏண்டி இன்னைக்கு அந்த பையன் வீட்டுல போய் அடிச்சு உடைச்சிட்டீங்களாமே. நாளைக்கு நான் நிஜமாவே அந்த பையன் கூட ஓடி போறேன். என்ன பண்ணுவீங்க? அப்பயும் அவன் விட்டு தான் அடிச்சுன்னு இருக்கோம் நாங்க அநியாயம் பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் ஏமாய் பொம்பளை பிள்ளை காணோம்னா ஊர் உலகத்துல இப்படித்தான் செய்வாங்க. சந்தேகப்பட்டு விசாரிச்சு அதை போய் குத்தம் வச்சுக்கிருக்கேன். யோ உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லல்ல? செஞ்ச தப்ப நியாயப்படுத்தியே பேசிட்டு இருக்காத உணராம? ஏமா பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி மரியாதை எல்லாம் பேசிக்கிருக்கேன். யாரு இவர்லாம் பெரிய மனுஷனா? எப்ப என்ன பிரச்சனை நடக்கும்னு பாத்துட்டு இருக்கிறதுல ஒரு பொழப்பு. இதுக்கெல்லாம் ஒரு மீசை வேற. அவன் வேலை கிடைக்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? தெரியாது. படிச்சிருந்தா தெரியும். படிச்சாலும் தெரியாது. அண்ணா என்னப்பா உனக்கு வாழ்க்கையில லட்சியம் என்ன சொல்லு? சொல்லு. உனக்கு வாழ்க்கையில லட்சியம் என்ன? இப்படி திடுதிப்புன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. 2 நாள் கழிச்சு கேட்டா மட்டும் சொல்லிடுவாரு. எங்கிட்டயாச்சும் கேட்டுச்சு உங்ககிட்ட கேட்கவே இல்லையா? சிரிக்காதுன்னு. டேய் எதுக்கு இப்ப இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வேற என்ன பண்றது நடந்ததெல்லாம் சைலஜா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன் மன்னிப்பு கேட்டு அங்க மன்னிக்கிற அளவுக்குலாம் இல்ல. உன் பெரியப்பா அங்க போய் அவங்க ஆத்தா அப்பனா கேவலமா பேசியிருக்காரு. பத்தாததுக்கு அந்த ஆள் சட்டையை பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்தியிருக்காரு. இப்ப வேண்டாம் எதா இருந்தாலும் ஆறுனதுக்கு அப்புறம் பாத்துக்குருவோம். மாமா நம்ம ஊர்ல என்னைக்கு பிரச்சனை யார விட்டுருக்கீங்க அப்படியே ஆடுற மாதிரி அறிகுறி தெரிஞ்சாதான் வந்து கிண்டி விட்டுறீங்களே. ஆமா நாங்க கிண்டுறோம் இவர் நல்லவர். Macha, she's coming. இரு இப்ப என்ன நீ நல்லவே உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு அந்த பிளேட்டை சொல்லி புரிய வைக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. நான் பாத்துக்கிறேன் விடு.
மச்சா இவ வேணும் நீயே பேசு. மாம்ச பேசட்டும். அட நீ இறப்ப நான் பாத்துக்கிறேன்றல வெள்ளக்காரன் நான் சப்புன்னு அடிச்சு விடுவேன். ஒரு அளவுக்கு தான் பார்ப்பேன். கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா. அதெல்லாம் மாம்ச தெளிவா ஏன் வண்டியை நினைச்சு எடுக்கிறேன் இங்க பாருமா, நடந்த பிரச்சனைக்கு சாரி கேட்டுக்கிறேன். பெரியப்பா பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவேன்? வேணும்னா அவன் பெரியப்பாட்ட பேசாம இருந்துக்க. ஆனா என் மாப்பிள்ள கிட்ட ஒழுங்கா பேசிடு. இல்லனா பெரிய பிரச்சனையாயிடும். ஏய் போடா. ஏய் வர போனே கேட்ட வந்து போறப்ப எனக்கு போக தெரியாது. சட் ஆஃப் யுவர் லாஃபி. சரி பாத்தியா மாப்பிள்ள அந்த பிள்ளைக்கு திமுற. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரும்னு எனக்கு தோணல. நல்லா யோசிச்சுக்க சொல்லிவிட்டேன். இதான் மன்னிப்பு கேட்குற லட்சணமா? அப்புறம் காலில் வந்து கதற சொல்றியா? நம்ம எத்தனை ஒரு வீட்டை போய் உடச்சிருக்கான். எத்தனை பேர் வீட்டை நீ பர்சனலா போய் உடச்சிருக்க. எவனாவது எடுத்து கேட்டிருப்பானா? 5 பத்தை வாங்கிட்டு போகல. மானத்தை விட்டு சாரி கேட்ட மதிக்காம போய்கிட்டு இருக்கா. அகராதிக்கு பிறந்தவன். சரி மணி 8 மக்களாச்சு. வாங்க சாப்பிட போகலாம். லேட்டான குடல் குழம்பு காலியாகி போயிடும். வெள்ளு அப்பவே சொன்னான், அவனை அனுப்பாத நீயே போய் பேசுன்னு. ஒரு வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு உன்னை பற்றி, எனக்கு தெரியாமல் போச்சு. அண்ணு முந்து பார்க்காம சாப்பிடு. யோ உன்கிட்ட தான் ஏன் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டில் தின்னுக்கிட்டே இருக்க, வெக்கமா இல்லை? என்னடா பண்ண சொல்கிற? என்ன பண்ண சொல்கிற? அவளுக்கு உனக்கு ஒத்து வராது. புரட்டாவில் சால்னாவனா ஊற்றலாம், சாம்பாரை ஊற்றினா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் மாம்ச. என் கஷ்டம் உங்கள் யாருக்குமே புரியலல்ல. நல்லா தின்னு வைத்த வளங்க. என்னடா பொட்டெல்லாம் பெருசா இருக்கு, சொன்ன வேலையை செஞ்சீங்களா இல்லையாடா? கையில வெட்டு காலில் வெட்டு தலையில வெட்டுனேன். மசாலா ஒண்ணுதானே தடவல, ரத்த வெள்ளத்தோட மேந்துக்கு இருக்கானே. அவ இனிமேல் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னே. என்னடா டெய்லர் கடையில துணி வெட்டுற மாதிரி வெட்டிருக்கீங்க? பெரிய மாட்டு மூலக்கரைங்களா இருப்பாங்க போல தெரியுதா? என்னன்னு நீங்க சொன்னது யாரு? நீங்க இல்ல. அதுக்கு நான் 2 தட்டு தான்டா தட்ட சொன்னேன். இப்படி குந்தா கூறா வெட்டிருக்கீங்க. 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா உங்க பெரிய படி சேர்த்து வெட்டிருப்பீங்க போல தெரியுதா? அண்ணே நீங்க சொன்ன எதை வேணாலும் செய்யும்னே. அப்படிலாம் பண்ணி போடாங்கடா, அப்புறம் எலெக்ஷன் போகும். வெட்டதை வெளியே சொல்லாம படிக்காசு வாங்கிட்டு போகடா. அக்கா சைலு அக்காவா? அண்ணி தட்ஸ் கரெக்ட். சைலு என்ன நீயே வந்திருக்க? சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. அது வேணாம் தான் நானே வந்தேன். அன்பு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் தெரியுமா? நம்ம வீட்டுல வந்து ஒருத்தன் தகராறு பண்ணா நான் சும்மா விட்டுருவேனா? அதான் நம்ம பயலில் விட்டு ஒரு காட்ட சொன்னேன். அவங்க என்னடா ஓவரா காட்டிட்டாங்க. இனிமே எவனும் அம்பளுக்க மாட்டான். எங்க வீட்டுக்கு தானே வந்து பிரச்சனை பண்ணாங்க. உங்களுக்கு என்ன? எதுக்கு தேவையில்லாம தலையிடுறீங்க? என்ன சைலு ஓ வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசுற? ஏதோ சின்ன காயத்தோட போச்சு, இல்லைன்னா திருப்பி பெரிய பிரச்சனையா இருக்கும். என்னது சின்ன காயமா? அன்பு ரத்த வெள்ளத்தில் மிதந்தான், உசுறு மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு மிச்ச காசை வாங்க உட்காந்துருக்கா இந்த குடிமிக்காரன். இத பாருங்க, எங்க பேரை சொல்லிட்டு இப்படி வெட்டிட்டு சாகுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. கடைசியா சொல்றேன், இத்தோட விட்டுருங்க. இல்லைன்னா நானே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சைல எல்லாம் உனக்காக தான். அன்பு ஆஸ்பத்திரி நான் ஏத்துக்கிறேன் சொன்னாக்க செல்லாம். ஆனாலும் அன்னைக்கு உங்க மேல ஆசை அதிகம்னு. ஏண்டா அவ என் மேல கேஸ் கொடுக்குறேன்றா உனக்கு ஆசை மாதிரி தெரியுதா? ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க, விவரமே தெரியல. அண்ணே இப்ப குழந்தைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணுச்சுன்னா அதுகளை திருத்துறதுக்காக மிஸ் கிட்ட மாட்டி விடுறது இல்லையா? அதே மாதிரிதான் எலெக்ஷன் டைம் ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு? உங்களுக்கு தான். அதனாலதான் அண்ணி வருங்கால கணவரை கண்டிச்சிட்டு போறாங்க. இது கூட தெரியாம லூசு மாதிரி. ஏய் அந்த குடும்பிக்காரன் கூப்பிட்டு உள்ள போ. உங்ககிட்ட நிறைய உண்மையை சொன்னா அடிக்க. வெட்ட சொன்னா பிளேட்ல கீறி விட்டுருக்கீங்க. அவன் என்னடா அதுக்கே ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்குறேன். எலெக்ஷனுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. டேய் ஆமா இந்தாங்க கையெழுத்து போடு. என்ன பெரியப்பா இது? நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? சேர்மனுக்கு நான் நிக்கலடா இந்த தடவை, நீ தான் நிக்கிற. கையெழுத்து போடு. என்ன பெரியப்பா இது? நீங்க இருக்கும்போது நான் எப்படி? அதுக்காக இந்த ஆளை சாக சொல்றானா? டேய் நல்லா யோசிச்சு தான்டா சொல்றேன், கையெழுத்து போடுறா. மாமா சொன்னா சரியா தான் இருக்கும். கையெழுத்து போடுங்க மாப்பிள. இனிமே நீங்க தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. நீ வேற மாமா. முதல்ல இவனுக்கு சுடுகாட்டுக்கு வழியா காட்டணும். மாமா ஒரு 2 நிமிஷம் நான் எனக்கு மாப்பிள்ளிட்ட பேச மாதிரி கேட்கிறேன். சரிப்பா சரிப்பா. மாப்பிள்ள என்ன பங்காளி கொஞ்சம் அப்படி வா. அண்ணையா வா, நாங்க சொல்றத கேளு. ஓம்பலாம் உனக்கே தெரியாது. நீ வெளியில வந்து பாரு. நாங்க ஏன் உன்னை எலெக்ஷன் நிக்க சொல்றோம் தெரியும். என்னையா சொல்ற? நீ வா.
மனசுல பெரிய எம்ஜிஆர் நினப்பு இருக்கிற அந்த 2 நாய் எந்திரிச்சு போயிட போகுது. பலம்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இங்க ஒரு ஆளக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன் பங்காளி, நமக்குன்னு ஒரு கூட்டம், நமக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாகணும்னா நீ எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும். எல்லாத்துக்கும் மேல அந்த சைலஜா உனக்கு வேணுமா வேணாமா? சைலஜாவுக்கு நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. ஊருக்குள்ள அந்த 2 குரூப்பை ஒன்று சேர விடாம பண்ணிக்கிட்டு இருக்குது உன் பெரிய பாதையா. நீ மட்டும் சேர்மன் ஆயிட்டனா அதிகாரம் உன் கையில். ஊருக்குள்ள நீ நினைச்சதை பண்ணலாம். அப்புறம் அந்த 2 குரூப்பை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கவே, அவ்வளவுதான். சைலஜாவோட லவ் மட்டும் இல்லை, மேரேஜ், கிஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாமே பாசிபிள். இங்கே பாரு பங்காளி, பார்க்க முடியாது. சொல்லு. உங்கள் பெரியப்பா ஒரு கெட்டது பண்ணால 1000 நல்லது இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமல ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. அதுல எவ்வளவு நல்லது இருக்குன்னு யோசிச்சு பாரு. குழப்பிட்டேன். என்ன பங்காளி சொல்ற? கிடைச்ச சான்ஸை கட்டியா பிடிச்சிக்க அவ்வளவுதான் சொல்லுவாரு. அவன் சேர்மனுக்கு நிக்கிறான்டா. எங்கடா இருந்து வந்தீங்க? இது கூட தெரியாம. மாம்ச அவனும் ஒரு ஓட்டு அப்படிங்கிற ஏய் மச்சான், நீ எலெக்ஷன்ல நிக்கிறியா? ஆமா. ஓ, உங்க ஊர்ல இவன் வேணாலும் எலெக்ஷன்ல நிக்கலாமா? என்ன சொல்ல வர? கலாய்கிறியா? பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுருவேன், ஊர் போய் தர முடியாது. அதுக்குள்ள ஏரியா பட்டாசுலாம் அடிக்கிறது எல்லாம் நம்மளா தான் இருக்கு பங்காளி. இந்த எலெக்ஷன்ல ஒண்ணு எடுத்து அந்த பொண்ணு தான் நிக்குது மாப்பிள்ள. என்ன மாமா சொல்ற? இவன் நிக்கிறன்னு சத்தியமா தெரியாது மாப்பிள்ள. பெரிய இருவர் மோகன்லால் நினைப்பு. அண்ணா இந்த வாட்டி அன்பு தான் நிக்கிறான் நானே. அப்படியா? அப்ப நம்ம தானே ஜெயிக்கிறான். 2 வார்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இப்படி ஜென்மத்துக்கும் பிரிச்சு வச்சிட்டீங்களேயா? நிக்கிறது சேவக பாண்டியனா கூட யோசிக்கலாம். அன்பு அவன் பவுசி ஊருக்கே தெரியும். ஈஸியா ஜெயிச்சு போலாம், கையெழுத்த போடு. என்னடா சொல்ற? இதைத்தானே உங்க அப்பா கிட்டே சொன்னீங்க. எங்க பாட்டுங்கிட்ட இதைத்தான்டா சொன்னேன். ரஜினி பரம்பரடா நாங்க. இருக்கீங்க. போட்டேப்பா, ஜெயிச்சோம். வாடா. பெத்த பிள்ளையா நினைச்சு ஓட்டு போட்டுருப்பா. எங்க ஓட்டு உங்களுக்கு தான் தம்பி. நல்லா இருங்க. இங்க போறீங்க? அதான் கேட்டாச்சேடா. இனிமேல் தானே மேட்டரே இருக்கு. இங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போய் கஞ்சி எடுத்து வரேன், அதை நீங்க குடிக்கிறீங்க. அதை போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டு பப்ளிசிட்டி போட்டு ஓட்டு குவிய போகுது. தெரியாத வீட்டுக்குள்ள இல்ல, நான் முன்னே செட்டப் இரு, நாம கஞ்சி எடுத்து வந்துடுறேன். ஏய், ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள போறா. இன்னும் 2 தெரு போக வேண்டியது இருக்கு. இவன் பண்றது இருக்கு. குடினே 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 குடினே. இப்ப ரெஸ்ட் இல்ல, நாளைக்கு பெருசா வரணும். எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்தீங்க? யாரா நீங்களா? கேக்குறல வாயை திறந்து சொல்லுங்களேடா. அட படுபாவி பையலுங்களா, இருந்த கொஞ்ச நஞ்ச கஞ்சி எடுத்து குடிச்சிட்டீங்களே, திருட்டு பையல நாசமா போக. கடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. உனக்கு சாப்பிட உனக்கு என்ன கேடு? இருந்த கஞ்சி எடுத்து குடிச்சிட்டியே, அறிவில்ல உனக்கு? புத்தி இல்ல? ஏண்டா எங்க வயசுல அடிக்கிறீங்க? நாசமா போறீங்க. நல்லெண்ணெய் மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய், எதிர்கட்சி தோத்தா எனக்கு என்ன? வச்சிருக்காயா சின்னத்துக்கு பேரு விளக்கா விளக்கு. டேய், காத்தடிச்சு சின்ன புசுக்குன்னு அமர்ந்துருக்கடா நீங்க. நாங்க காத்தடிச்சா வானத்துல பறப்போம். பால் இருந்தாலும் பறப்போம், நூல் இருந்தாலும் பறப்போம். நாட்டின் துணை கொண்டு பறந்து வானத்தை எட்டுவோம். அன்புக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் போடுற படத்தை, தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கும் நம்ம ஊர் பச்சை பசல் என்று சீரும் செழிப்பு மிக்க ஊராக மாறிவிடும் மக்களே. ஏற்கனவே அப்படி இருந்த ஊரை தாண்டா இப்படி நாசம் பண்ணிட்டீங்க. படுபாடு. எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து விட்டதால் தயவு செய்து நம் ஆட்கள் அவர்களை வெளியனுப்பும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் கேட்டாரு ஒரு விஷயத்த. ஏண்டா, நல்லா இருந்த ஊரை நாசமாக்கிட்டீங்களா? அவரை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டு போட்டாங்க. இந்த பெரிய படும் மகனும் சேர்ந்து கொள்ளை அடிக்கிறாங்க. அது மட்டுமா, வெட்டு குத்து ரத்தம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், மர்டர், கொலை, தற்கொலை, சூசைட், இவ்வளவு பாயா பண்றது? Ladies and gentlemen, ஆகா, when you cast your vote, you must put aside all of your personal preferences and think only about the welfare of your place. I'm not going to tell you who to vote for, but you must think carefully. Choose good people and elect them. Elarum Marakama Ot Kovinda. Nandri Vanakam. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்கா கருத்துக்கு அனுப்பல, நமது அன்புதான் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்று ஒபாமாவை சொல்லி இருக்கிறார். அந்த வெள்ளக்கார தம்பியை கூட்டு வந்து ஏதோ ஒபாமா பியர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளக்கார தம்பியை பத்தி ஒரு உண்மையை நான் சொல்றேன். அந்த ஆளு சுருளிமலையை சுத்தி பார்க்க வந்த என்னமோ சொல்லுவாங்களே, என்னடா, டூரிஸ்ட். இவங்க அந்த ஆள்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டு சுத்தல விட்டு இருக்காங்க. அந்த வெள்ளக்கார தம்பி கேட்டா ஒபாமா பியன்றாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா அங்க தேடிக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியாது.
எதிரியின் கோட்டையில் பெண் சிங்கமாக வந்து கொண்டிருக்கிறார். வண்டி பத்தியா பங்காளி உண்மையிலே படித்துவிட்டு BABL பட்டம் வாங்கிய உங்களுக்கெல்லாம் சகோதரி தென்னகத்தின் ஜான்சி ராணி உங்கள் முன் சற்று உரையாற்றுவார். நீ என்னடா பொம்பளை புள்ள பின்னாடி நின்று இருக்க? பொறுக்கி பயல்கிட்ட இருந்து பாதுகாக்கத்தாண்டா. நீ பேசுமா. இது வரைக்கும் எங்க கட்சியில இருந்து யாரும் இங்க ஓட்டு கேட்டு வந்ததில்ல. யாரையும் நாங்க விட்டதில்ல. அதான் வந்துட்டோம்ல. கோச்சுக்கு போகுது. ஆனா நீங்க ஜாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்காம யாரு நல்லது செய்வாங்கன்றது மட்டும் பார்த்து ஓட்டு போடுவீங்கன்ற நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன். உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் இருக்கா? உங்க பசங்க எல்லாம் நல்லா படிச்சு பெரிய பெரிய ஊர்ல பெரிய பெரிய வேலைக்கு எல்லாம் போக வேணாமா? அதனால ஜாதி பார்க்காம உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அராஜக கும்பல் அகல, அமைதி நிலவ, வாக்களிப்பீர் வாக்களிப்பீர், விளக்கு சின்னத்துக்கு வாக்களிப்பீர். உலகத்திலே எதிர்த்து நிக்கிற வேட்பாளரை சைட் அடிச்ச ஒரே அரசியல்வாதி நீதான்டா. யோ மாமா, அந்த பொண்ணை பாத்தியா? திரும்பி பார்த்து எனக்கு கை காட்டிக்கிட்டே போதும் மாமா. கிழிச்சா அவ ஓட்டுக்காக கிளவில இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாத்துக்கும் கையாட்டுறாடா. அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறிய? யோ யோ யோ, நீ எல்லாம் விளையாட்டு கூட நாலு நல்ல வார்த்தை பேச மாட்டியா? உன்னை எல்லாம் சவகாசம் வச்சிருந்தா உருட்ட மாதிரிதான். பங்காளி கை காட்டிச்சாலே? ஆமா பங்காளி, உடனே பார்த்தா கை காட்டிச்சு. சொல்லு. ஜெயிச்சிருவோம் இல்லைன்னு சொன்னா விட உங்களோட இருந்தா. இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? ஓடுங்கம்மா ஓட்டு. நிறுத்துறா. இங்க இருந்தே பேச்ச ஆரம்பிப்போம். ஏமா பாட்டு சொன்னா வரைக்கும் நம்மளே பாக்குறாங்களா? ஓ, அந்த பொண்ணு நம்ம ஏரியாவில் வந்து ஓட்டு கட்டிச்சுல, அதுக்கு இருக்கிற தைரியம் நமக்கு வேண்டாம். அதனால தான் இங்கே வந்து பாட சொன்னேன். இங்கே பாருங்க, தேங்க்யூ. நான் இங்கே ஓட்டு கேட்க வரல. அது எல்லாத்துக்கும் தெரியுமே. எதெல்லாம் எனக்கு தெரிந்து நடந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் என் மீதுள்ள கோபத்தை எல்லாம் ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு நன்றாக சிந்தித்து பாருங்கள். உண்மை என்னவென்று உங்களுக்கே புரியும். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. டேய் ஓட்டு கேள்றா, வந்தது அதுக்கு தான்டா. అందరికీ నమస్కారం. ఇప్పుడు మీరు అందరూ కలిసి మీకోసం ఉలకిరవங்களுக்கு விளக்கு சின்னத்துல ஓட்டு ஏண்டி. டேய் பட்ட சின்னம்டா. நம்ம சின்ன பட்ட சின்னம்டா. விளக்குன்னா தெலுங்குல பட்டாயா? போயா. விளங்கி போச்சு போ. இப்ப பாருங்க, நம்ம சின்ன விளக்கு, நம்ம சின்ன விளக்கு. டேய் பட்டடா. அனௌன்ஸ் பண்ணலாமா? பிரச்சனை வரதுல ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிட்டீங்களா? நல்லா செக் பண்ணி போறேன். அனௌன்ஸ் பண்ணலாம் சார். இறுதி சுற்றின் முடிவில் வேட்பாளர் அன்புச்செல்வன் 24,100 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட சைலஜா 24,101 வாக்குகள் பெற்று ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜரையே தோக்கடிச்ச பூமி ஒன்னையும் விட்டு வைக்கல மாமா. கூப்பிடு. இப்ப பேசுடா. 20 வருஷம் கழிச்சு நீ ஜெயிச்சிட்டான். போலீஸா கூப்பிட்டு வீல வெளிய அனுப்புடா. ஒரு பயம் கேட்க கூடாது. மாப்ள ஏமாத்திட்டாங்க மாப்ள. ஒரு ஓட்ல நம்ம தோக்குற ஆளா? ஒரு ஓட்ல தோக்குற ஆளா? அது மாதிரிலாம் ஏமாத்த முடியாதியா. இப்ப ஃபுல்லா எலக்ட்ரானிக். மாமா கம்மியா இவங்கெல்லாம் என்னையா? நீ சும்மாரியா? நீங்க இப்படிதாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க உள்ள போங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன். நீங்க ஒரு பேரை சொல்லுக்கா. இப்படி வேகமா சொன்னா இப்படி எழுதுறது. ஐயோ மறந்துட போகுதுன்னு சொன்னேன்டா. சரி எழுது. ஏய் எங்கடி கிளம்புற? கல்யாணத்தை ஒரு வாரத்துல வச்சுட்டு. அம்மா சுகன்யாவை பார்க்க போறேமா? நீ எங்கேயும் போக வேணாம். வேணா அவளை இங்க வர சொல்லு. அம்மா அக்கா, அப்ப புள்ள கோயிலுக்கு போறேன்னு ஆசைப்பட்டா சாமி இங்க வர சொல்லுவா. என்னக்கா நீ? அது இல்லடா, அன்னைக்கு நீ வளர்ந்த மாதிரி எந்த கிறுக்கு பயிலாச்சும் வெளியில இவளை பார்த்துட்டு தப்பா சொன்னா என்னடா பண்றது? இந்த பாருக்கா, நம்ம புள்ளைய நாமளே சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மா இப்ப என்ன உனக்கு பயமா இருந்தா மாமாவை கூட அனுப்பு. அதுவும் சரிதான். நீங்க வாங்க மாமா. மாமா போலாம். டேய் உங்க மாமா கிட்ட என்னடா சொல்றது? கூட நான் போயிருக்கேன்னு சொல்லு. பாத்து போமா, பூக்கடைகளை விட்டுறாத. ஏமா
மாலை வாங்கணும் மாமா. எதுக்கு? ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அவங்க வாங்கி வைக்க மாட்டாங்களாமா? பொண்ணு வீட்டு சார்பா நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் மாமா. எல்லாத்துக்கும் நீயே பொறுப்பேத்துக்க. இந்த மாமா எதுக்கு இருக்க? வணக்கண்ணே. வணக்கம். மாலை எவ்வளோ? 100 ரூபாண்ணே. 2 மாலை 200 ரூபா. வந்து தரேன். வேகமா போமா, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. மாலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. வளவளன்னு பேசாம இறங்குங்க மாமா. என்னம்மா இங்கே வந்திருக்கிற? கல்யாண மண்டபத்துக்கு போல? இல்ல. அப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணுதா? வீட்டுக்கு தெரியாமல இல்ல. அவ தாய் மாமனுக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் ஓ பண்றா. அப்ப சரி. தாய் மாமனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணுதோன்னு நினைச்சேன். எங்க உன் ஃப்ரெண்ட காணோம்? தோ இதான் என் ஃப்ரெண்ட். ஹலோ சார், வணக்கம். இவனா? அப்ப பொண்ணு நான் தான். நீயா? என்னமோ சொல்ற? வினோ, யாரும் உன்னை பார்த்தல? யாரும் பார்க்கல. மாமா என்ன பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்ல மாமா? என்னது? நான் உன்னை கூட்டி வந்தேனா? என்ன விளையாடுறியா? அப்புறம் வேற யாரு? மாலையில யார் வாங்கி கொடுத்தா? அடி பாவி. உங்க அப்பா அண்ணனுக்கு கோவம் தான். அப்பவே 2 அரை அரைச்சிருவாங்க. நீ இப்படி மனசுக்குள்ளேயே வச்சு பழி வாங்குறியா? தேங்க் யூ மாமா. மாமா இல்ல சித்தப்பா. தேங்க்ஸ் சித்தப்பா. நீ சித்தப்பா. அவ போன் இருக்கா? அத வாங்கி கொடுக்கல. ஐயோ, இப்ப நான் சொன்ன எவனும் நம்ப கூட மாட்டானுங்களே. பையிலே போன் இருக்கு. பதட்டத்துல மறந்துட்டேன். இங்கே வரேன். வினோ, அவரு டேய் வலிக்குதுடா. பைய, அவர் உங்க அப்பட மாட்டி விட்டு என்ன பண்றது? சொன்னா கேட்க மாட்டியா? சொல்லு மாமா. அன்பு, நம்ம வினோதினி எனக்கே தெரியாம அந்த சதீஷை கல்யாணம் பண்ணிக்க போகுது. என்னையா சொல்ற? உண்மையா தான் சொல்றேன் அன்பு, என்ன நம்பு. உடனே கிளம்பி ரிசர்ச் வாப்பா ப்ளீஸ். மாமாவுக்கு சொல்லணும்னா என்ன கொண்டே போடுவாரு. மாமா, நம்ம மோசம் போயிட்டோம் மாமா. ரெஜிஸ்டர்ல ஃபில் அப் பண்ணுங்க. நீதான் இந்த மாதிரி திருட்டுகள் பண்ணி வைக்கிறா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வினோதான். சத்தம் போட்டு ஊரை கூட்டாதீங்க. உங்க அப்பா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு. நீ ஊரை கூட்டாதங்கறியா? அன்பு வரட்டும், உனக்கு இருக்கு. ஐயோ வினோ, மாப்பிள ஓடி வந்து கல்யாணம் பண்ண இல்லாம மாலையை என்னைய வாங்க வச்சிருச்சு மாப்பிள. ஏயா மாலை வாங்க சொன்ன அப்பவே வாயில நான் வடையா வச்சிருந்தேன். அப்பவே போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அட நம்மளே ஏமாத்திருச்சுன்னு சொன்னப்பா. என்னன்னு கேளு. இல்ல உங்க மாமா தான். மாலை கொடுப்பாமா. இந்த குடிமா. என்ன மாப்பிள கல்யாணத்தை நேரத்துன்னு பார்த்தா நீயே மாலையை வாங்கி கொடுக்குற? மாமா, இவளே பண்ணலனாலும் இவங்க 2 பேருக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பெரியப்பாவோட கௌரவம் முக்கியமா, தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியமான்னு பார்த்தா தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லுவேன். நீங்க மாத்திக்கங்கம்மா. போச்சே. சாட்சி கையெழுத்து யார் போடுறது? நான் போடுறேன் சார். மாப்பிள கொஞ்சம் யோசிச்சு போட்டான். இன்னொரு சாட்சி? மாமா. ஆத்தாடி நான் இல்லப்பா. ஐயோ எங்க போய் முடிய போகுதோ? இவ என்ன பிரச்சனை பண்ண போறாளோ? அன்புதான். அப்ப எவனுமே பிரச்சனை பண்ண வரலையா? டேய் வாடாங்க வாடாங்க. என்ன திடீர் பிளானா இல்ல ஆல்ரெடி பிளானடா? என்ன வாடாங்க. நீ பாக்க அந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வச்சிட்ட. இது உன் பெரிய தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாத்துக்கும் நான் தயாராயிட்டேன். நீ தயாராயிட்ட. அடி வாங்க நாங்க தயாராகணும்ல. இதுவரையும் நம்ம ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்கோமா? இல்லையே. நம்ம செய்யற முதல் நல்ல காரியம் என் தங்கச்சிக்கா இருக்கட்டும். பெரியப்பாக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டி போட்டுருவாரு. முதல்ல ஒன்ன தாய கண்டதோட வெட்டுவாரு. நீதான் அந்த பிள்ளை ரெஜிஸ்டர் ஆபீசர் கூட்டி வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. எதுக்கே பதற? கம்முனிரியா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சும்மாவே சலச்சலன்னு பேசுறேன். மாப்பிளைய பாத்தீங்களா மாமா? மாவீரமா நிக்கிறா. டேய் மாப்பிள. ஐயோ அப்பா. டேய் என் பாடா கைய குறா கலக்கிட்டடா. தக்காளி நான் செய்யாத நடத்தது நீ செஞ்சிட்டடா. உன்னால தான் முடியாதுன்னு ஊருக்கே தெரியுமே. ஏய் இவங்க வெறும் பேச்சுத்த மாப்பிள. எதிரியோட மானத்தை காத்துல பறக்க விட்ட மாப்பிள. என்னடா இழிப்பு. போச்சு. இந்த மாமா கிட்ட இனிமேதான் பிரச்சனை பெருசாக போகுது. பட்டாரியா பரமு சொந்தக்காரரே வாங்க. ஷைலு, நான் கிளம்புறேன். நீ வினோ பத்திரமா கூட்டு வந்துரு. ஏய் ஏய். மாப்பிள்ள பேய் படம் பார்க்குற மாதிரி எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. எவன் பொண்ணை எவன் கூட்டிட்டு போனாலும் இந்த ஆளு கொலவெறியோட தெரிவேன். சொந்த பொண்ணையே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண போறோம்? நானும் பயந்துக்கிட்டு தான் இருக்கேன். தைரியமா இருக்க மாதிரி நடிக்கல. நீ அப்படியே இரு. ஆமா, அவன் பொண்ணு சேர்மங்கிற தைரியத்துல நம்ம வீட்டு பிள்ளை திருப்பி இருக்காங்க. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம் ஊருக்குள்ள தலை கட்ட முடியாது. பாத்துக்கங்க. ஊன்னு சொல்லுங்கய்யா. அவங்கள கோயில் திருவிழா வச்சு குடும்பத்துல போட்டுருவான். ஒரு பேச்சுக்கு சொன்னா ஊங்குற. மோடிக்கு அன்பே பெரியப்பா, நான் எப்படி என் பொண்ணால தலை குனிஞ்சு நிக்கிறனோ அது மாதிரி அவனும் அவன் பொண்ணால தலை குனிஞ்சு நிக்கணும். தூக்கிட்டு வாடா அவன் பொண்ண. தாலிய கட்டறா. நான் எப்படி பெரியப்பா அந்த குடும்பத்துல? எனக்கு தெரியும்டா. உனக்கு விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றேன், தூக்கிட்டு வாடா அவளை. தாலிய கட்டறா. பாத்துருவோம் நம்மள அவனான்னு.
இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஹீரோயினை சேர்த்து வச்ச வில்ல உன் பெரிய பெண்ணாண்டா. அப்பா என்ன கம்பீரம். உங்க பெரியப்பா என்ன சொன்னாரு? வெட்டிடுவேன் குத்துடுவேன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நாளைக்கு காலைல 6 மணிக்கு கோயிலுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம். அதெல்லாம் வர முடியாது, இப்போவே சொல்லு. ஏய், எங்க பெரியப்பா உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக புத்திசாலித்தனமா பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. யாரு? உங்க பெரியப்பா புத்திசாலித்தனமா? ஏய், இப்ப காலைல வர முடியுமா முடியாதா? வர்றேன். அதுக்கே காலங்காத்தால வர சொல்ற? அப்புறம் நைட்ல கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதான் காலைல கூப்பிடுறேன். எப்பா சாமி, என்ன ஆனாலும் காலைல 6 மணிக்கு வந்துடுறேன், ஓகேவா? இப்போவே. ஓகே, காலைல பாப்போம். நாளைக்கு வா, தாலியை கட்டிடுறேன். என்னடா அது? பயப்படாத மாம்சே, நம்ம பெல்லு தான். இருட்டில் இவன் மூஞ்சி மட்டும் விளையாடுன்னு பள்ளியிருந்து தெரியுமா? அதான் கருப்பா போயிட்டு அடிச்சு கூட்டிட்டு விட்டேன். எப்படியா ஐடியா? இவங்களை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய எப்படி கடத்துறது? டாய், அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்டா லேட்டு? அது வேட்டி இஸ்திரி போட்டு வந்தேன் மாம்சே. நம்ம என்ன பொண்ணு பார்க்கவா வந்திருக்கோம்? பொண்ணு தூக்க வந்திருக்கோம். அவசரத்துல ஜட்டியை போடாம வந்திருக்கேன். இந்த வேட்டி இஸ்திரி பண்ணலையா? இது ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக்காவே இருக்கலாம், இல்ல எப்பவும் போல காமெடியாவே ஆகலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. மாம்சே, நம்ம சரியா தான் செய்யறோமா? யாருக்கு தெரியும்? பாய்ஸ், நான் என்னைக்காவது தலை குனிஞ்சு நிக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். நான் உன்கிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்கறேன். இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். டாய், நேத்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்று அத்தனை காதலை பிரிச்சு வச்ச நம்ம மாப்பிள்ளையே மாறிட்டான்டா. நாம ஏமாறக்கூடாது. நம்ம மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் நல்ல காரியம் அவனோட ஆள் அவங்கிட்ட சேர்த்து வைக்கிறதாண்டா. அதுக்கு இப்ப டைம் இல்ல மாம்சே. கடைசியில நம்மளே பொண்ணு தூக்க வச்சாங்களா மாம்சே? வர்றா டாய், சரி 6 மணிக்கு அவ வாசல கோலம் போட வருவான். அந்த நேரம் நம்ம எல்லாம் போய் லபக்கு நம்பிக்கை வண்டியில போட்டு தூக்கிட்டு போயிருவோம். கத்திருச்சுன்னா சைலன்ஸ்னு சொல்லுங்க. அங்கே யாரு? சாக்கடைக்குள்ள விழுந்து தொலைஞ்சிடாதரா, பார்த்து. டாய், வேட்டி உள்ள இல்ல இஸ்திரி போட்டனா? அதுதான் அந்த வீட்டு காலையும் பிள்ளை அடிச்சு தொலைஞ்சிடாங்க. அங்கிட்டு வாங்கடா. நான் சொல்லும் போது நீ வந்தா போதும். இப்ப மறைஞ்சுக்க. ஓகே. அவ வந்தா சொல்லு, மறைச்சிடுறேன். என்ன மாம்சி, என்ன நம்ம பிளான் பண்ணி வந்தோம், பசங்க மயங்கி வந்துருச்சு. பொண்ணு தூக்குறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த பொண்ணை தூக்கின அப்புறம் தான் தெரியுது. என்ன கணம் மச்ச பார்த்து ஸ்கின் வந்துட போகுது. இதாலே நேரத்துக்கு அடிக்கிறேன். சொல்லு மாமா. மாப்பிள்ள தூக்கிட்டோம். எதையா தூக்குன? என்னடா யாருன்னு கேட்காம எதன்னு கேக்குறேன்? வாழு மாப்பிள்ள ஜெயலலிதாவை தூக்கிட்டோம். வந்து தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்க. இது உனக்கு மாமா கொடுக்குற கிஃப்ட். அவளை ஏன் கடத்துனீங்க? என்ன மாப்பிள்ள, பின்ன அவங்க அம்மாவையா கடத்த முடியும்? ஜெயலலிதா தானே வாழு. யோ, சைலஜா என்ன லவ் பண்றா. என்ன பார்க்கதான் அவன் கோயிலுக்கு வரேன்னா, அவளுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஏன் அவளை கடத்துனீங்க? என்னது, சைலஜா ஒன்னும் லவ் பண்றாளா? அதையே மாப்பிள்ள நீ எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல. கடத்த போறத நீங்க ஏன் முன்னாடியே சொல்ல? ஏன் மாப்பிள்ள, நாங்க கடத்த போறத சொன்னதே அவ லவ் பண்றதை எங்க கிட்ட சொல்லுவியா? சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ட்ரீ ஷாப்ல. என்னது? அட நம்ம மரக்கடையிலப்பா. சரி, அங்கேயே இருங்க, வந்து தொலைக்கிறேன். சைலஜா, அட கிறுக்கு முண்டங்களா, இப்படி வாயு கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே. சைலோ, தண்ணீரா மாறா மாதிரி நின்னுக்கிட்டு. சைலஜா, ஆத்தாடி சொம்பு. யோ, போதா எதுக்கு என்ன கடத்துன? நீ எல்லாம் படிச்ச பொண்ணு தானே. நான் தான் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், நீ வரேன்னு சொல்லிட்ட. அப்புறம் ஏன் நான் உன்னை கடத்த போறேன்? எல்லாம் அந்த அறிவு கட்டம். நீ சேர்ந்துக்கிட்ட. டேய், என்ன கடத்துன? என்னது கடத்துனாங்களா? நீ அவனை பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்கப்ப நாங்க உனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கோம். 6 மணிக்கு நல்லா பெல் மேக்கப்போட கிளம்பிட்டு கடத்துனாங்களாம்ல. சிட் டவுன். சைலு, எங்க பெரியப்பா தான் உன்னை தூக்கிட்டு வந்து தாலி கட்ட சொன்னாரு. அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் உன்னை காலைல 6 மணிக்கு கோயிலுக்கு வர சொன்னேன். அதுக்குள்ள இந்த பக்கிக உங்களெல்லாம் மாப்பிள்ள. அண்ணே, அன்பு நிக்கிறானே, அப்புறம் வரும்னே. ஆமா இல்ல, ஒரு 2 நாள் கழிச்சு வருவோமா? எங்க போனாலும் தடுக்கல. நீ பேப்பர் பிடிச்சு முடிச்சிட்டா? இறங்குடா. எதுக்கு வந்திருக்கோம்? ஏய் அன்பு, ஞாபகம் இருக்கா? கையில வெட்டு, கால்ல வெட்டு, தலையில வெட்டு. முதல்ல உன் வாயை விட்டுறா.
உன் மாமனுக்கு வேலையே இல்ல. நல்ல இடத்துல தான் மாட்டிருக்காங்க. அடைய போற தீபம் பிரகாசமா தெரியுது பாத்தாடா. கேட்டு திறந்திருக்கேன் அதே உடச்சிக்கிட்டு வர்றீங்க. எங்க அண்ணன் எதையுமே கேட்காம தானே உடைப்பாரு. இன்னைக்கு தாண்டா கேட்டு உடைச்சிருக்காரு. இனிமேல் தாண்டா உங்க எல்லாரும் தனித்தனியா உடைக்க போறாரு. குண்டு தம்பி நீங்க லிஸ்ட்லயே கிடையாது. என்ன அன்பு ரிவேஞ்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. அப்ப இதுக்கு பேரு என்னன்னு சொல்ற? சைலு மேல காத்து படம்னா கூட என்னை கேட்டுதான் படம். அவளை எவ்வளவு தைரியம் இருந்தா தொட்டு தூக்கி இருப்பீங்க. டேய் தொடாம எப்படா தூக்க முடியும்? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் ஓ அல்ல, நான் சைலோட சைலு குட்டி. இந்த பொறுக்கி பயிலுக எதுவும் உன்னை ராங் டச் பண்ணலையா? அவன் தான் ஏதோ லூஸ் மாதிரி பண்றானா? நீங்க வேற. இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். என் வெறி ஓ மேல மட்டும்தான். மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சைலு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். மாமா 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே இவங்க எல்லாம் முடிச்சுட்டு கூட்டிட்டு போறதானே சொல்ல வர்றேன். அதானே இப்ப சொல்றேன். மாமன் நின்னு பாத்திருக்க, நடந்து பாத்திருக்க, ஓடி பாத்திருக்க, ஏன் தூங்கி கூட பாத்திருக்க. ஆனா தக்காளி விளையாட்டு பாத்திருக்கியா? ஓரமா உட்காந்து பாரு. டேய் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்கு விளையாண்டுட்டு இருக்க? டேய் விளையாட்டு தான்டா. நீ ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு. அதை முடிக்கிறது நான் தான், ஜெயிக்கிறது நான் தான். அடிக்கலனே. ஓகே. ஏய் பழைய மகேஷ் பாபு நீ பார்த்தது இல்ல. போய் மண்ணுல புரண்டு பழசாயிட்டு வா பாக்குறேன். கேம் ஸ்டார்ட் நவ.